ஹலோ என்வி கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோ நான் போன ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி கேப்கட்ஸ் பழகலாமா சீரீஸ்னு ஒன்று போட்டிருப்போம். அதில் ஒன்று கேப்கட் பேசிக்கா எப்படி இருக்கும் தான் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ பாருங்க. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? அந்த வீடியோல பக்கத்துல பிரதீப் சார் பக்கத்துல ஒரு சைட்ல இதாட்ட வரும் பார்த்தீங்களா, ஃபேட் ஆட்ட. அந்த இதை நம்ம பேக்ரவுண்ட்ல எப்படி கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போறோம். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு அதை எப்படி பண்றதுன்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு மொட்டை மாடி தான் ரொம்ப முக்கியமான இடம்ங்கிறத விட மொட்டை மாடி கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஒரு ஆங்கிள் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா என்னோடய நேரம் துணி காய போடுற கயிறு இருந்தனால நல்லா வரல. சரின்ட்டு நம்ம பால்கனிலே எடுத்துருவோன்னு இறங்கி போய் பால்கனியில் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு வியூ. சரின்ட்டு இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் உங்கள் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு யூஸ் ஆனதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிட்டு நடந்து போய் அங்கே நின்றுட்டு கொஞ்சம் நீட்டான வீடியோலாம் எடுத்துட்டேன் ஓரளவுக்கு. இப்போ நம்ம எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல VPN உள்ளே போயிட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்துட்டு இங்கே மேலே அன்லாக் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ரொட்டேட் ஆகி லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நெட்டு ஸ்பீடாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கேப்கட்குள்ளே போயிட்டு கேப்கட்டில் நியூ வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் காட்டும். அதில் நமக்கு தேவையான இப்போ எடுத்த வீடியோ மட்டும் இம்போர்ட் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ நடந்து போய் வீடியோ எடுத்தோம் பார்த்திங்களா, நம்ம நடந்து போகிறத கொஞ்சம் கட் பண்ணோம். அப்போ தான் நீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஓட்டி விட்டு நம்ம நடந்து போகிற வரைக்கும் வச்சு அந்த இடத்த கீழே கட்டு இருக்கும் பாருங்கள், ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும். அந்த ஸ்ப்ளிட்டை கொடுத்தீங்கன்னா நம்ம கட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவே கொஞ்சம் திரும்ப போட்டு பாருங்கள், ஓரளவுக்கு அந்த கடைசி சீன் வர வரைக்கும். அந்த கடைசி சீனில் நம்ம தேவையில்லாத திரும்ப கேமரா ஆஃப் பண்ணுறது கட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் மூவ் பண்ணாலே அப்படியே கட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா நமக்கு எந்த வீடியோவோட ஆடியோ தேவையோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அதில் போட்டோம்னா ஆடியோ கிடச்சிரும். நீங்களே பாருங்கள். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மியூசிக்கோடதெல்லாம் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதில் ஆஃப் நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அதுக்கு சைடில் வைக்கிற சில ப்ராசஸ்லாம் இருக்குது, சொல்கிறேன் வாங்க. இந்த இதை நம்ம டூப்ளிகேட் எடுத்து ஓவர்லே கொடுத்து கீழே கொண்டு வந்துடணும். ஏன்னா அப்போ தான் ரெண்டு இதுவும் ஈக்குவலாக இருந்தால் தான் பேக்ரவுண்ட் கொடுக்கும் போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ ஒழுங்காக நம்ம ஒரே மாதிரி இருக்க மாதிரி வைக்கணும். கொஞ்சம் மாறிச்சுனாலும் கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் ஆகி கொஞ்சம் லேட்டாக வரும். அதனால தான் இப்போ ஒரே அளவுக்கு வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நெட்டு யாருக்கெல்லாம் ஸ்பீடாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வந்துடும். நெட்டு கம்மியாக இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனாலும் சீக்கிரம் வந்துடும்னே வைங்களேன். கொஞ்சம் அந்த இது மேலே அந்த 1ன்னு காட்டுது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக ரவுண்டாகி டிக்குன்னு காட்டினதுக்கப்புறம் நமக்கு பேக்ரவுண்டு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி டிக் சிம்பிள் காட்டினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள், நம்ம ஹெட்டு மட்டும் போயிருக்கான்ட்டு. அங்கே பாருங்கள் ஓரத்தில் ஒன்று இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஹெட்டை மட்டும் நம்ம கரெக்டாக உடம்பு பாடி மட்டும் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இந்த இதில் கீழே இன்னொரு கொடுக்கணும். ஓவர்லே திரும்ப கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருங்க. ஓவர்லே திரும்ப கொடுத்தீங்கன்னா அந்த மியூசிக்கில் வர வீடியோ நமக்கு தேவை. அந்த சைடில் அந்த மூவிக்கு பக்கத்தில் இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் இது நமக்கு தேவை. அதை நமக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டை நம்ம சைஸ் கரெக்டாக வச்சுட்டு இதை நம்ம பேக்ரவுண்டில் லேயர் இதில் போய் செகண்ட் இது கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இதுக்கப்புறம் எஃபர்ட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் புதுசாக நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இதெல்லாம் போட்டுக்கலாம். எனக்கு பிடிச்சது சிலதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஷேடு வர மாதிரிலாம் அதெல்லாம் போட்டு பார்த்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் கீ ஃப்ரேம் வச்சு நீங்கள் மாஸ்க் ஆப்ஷனில் போய் மேலேருந்து கீழே வர மாதிரி பண்ணணும். அப்போ தான் நம்ம வீடியோவில் பேக்ரவுண்டு கீழேருந்து மேலே போகிற மாதிரி நீட்டாக இருக்கும். கீ ஃப்ரேம் எப்படி பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக சொல்கிறேன்.
கீ ஃப்ரேமை நீங்கள் கடைசியில் வச்சு இந்த கொஞ்சமாக மேலே மேலே தூக்குனீங்கன்னா சூப்பராக அப்படியே செட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ லைட்டாக அனிமேஷன்லாம் போட்டு எல்லா ஃபில்டரையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா, சேவ் டு டிவைஸ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு எல்லாமே இப்போ ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இப்போ போடுறேன் பாருங்கள். தேவ்தாஸ் சார், நீங்கள் ஏன் இவ்வளோ எனக்கு பண்ணுறீங்க? வீடியோ பார்த்துட்டிங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ரெண்டிங்கான எடிட்ஸ்லாம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அதை போய் சர்ச் பண்ணி நான் பார்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.